எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ. ஆமா, அல்லு சில்லாம் அள்ளி ஜோபியில போட்டுக்க போறோம். காங்கிரஸ் கட்சிய இந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்கோசரம் கூட வச்சுக்கிட்டு அவங்கள பாக்கெட்ல போட்டு போறதுன்னு பேசினது யாரு? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தூக்கி பாக்கெட்ல போட்டுங்கிறது யாரு? இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏவோட ஓட்டுகள் சபாநாயகர் முன்னிலையில மாத்தி போட்டு அவங்கள ஜோபிக்குள்ள போட்டுக்கினது யாரு? 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு யாருகிட்ட வந்து யார் ஜோபியில ஏறி இப்ப உள்ள உட்காந்துக்கிறேன் அதை சொல்லணும். நான் இந்த வார்த்தை எதுவுமே பயன்படுத்தல. அவரு ஐயா முதலமைச்சர் சொன்ன வார்த்தைகளை நான் திருப்பி கேட்கிறேன். அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம், அமைச்சரவையில இடம். அப்போ அவங்க கொடுத்தா அதுக்கு பேர் ஜோபியில போட்டுக்கிறது, நீங்க கொடுத்தா அது மாண்புமிகு அமைச்சரவை பதவியா? இல்ல, திமுக அமைச்சரவையில பதவி கொடுக்கலையே, பங்கு கொடுக்கலையே. சரி, ரைட். அப்ப எல்லாம் நான் அதுக்குள்ள வந்து அவர் சொல்ற பதில் ரைட்டு. நானும் வந்து ஐயா நீங்களும் அதான் பண்றீங்கன்ற. நான் அதை வந்து ஐயோ மோசம், நான் திமுக வந்து பண்ணுது பண்ணல, திமுக இவர் எதிரு, அதுக்குள்ள போல. ஐயா கண்ணாடி எடுத்து பாருங்க, அவங்க பண்ணதான் நடக்குது. அவங்க 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கினாங்களாம், இப்போ 20 ரூபா வாங்குறதா பேசுறீங்க. இன்னைக்கு பாட வேண்டியதானே, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இன்னைக்கு பாட வேண்டியதானே. இப்போ நீங்க பண்ணா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க பண்ணா செந்தில் பாலாஜி கரூருக்கு எடுத்துன்னு போடுறாரு. செந்தில் பாலாஜி ஐயோ நான் 10 ரூபாய் வாங்கலாம், 5 ரூபா தான் 5 ரூபா தான், அவரு எசப்பாட்டு எதிர்பார்ட்டு வேணா பாடலாம். இப்போ 10 ரூபாய் கிடையாதுங்க. இல்ல, அதே கான்பிடென்ட்டோட அதே பொலிட்டிக்கல் அப்பதானே மறுபடியும் 10 சீட் ஜெயிக்க முடியும் சார். அவர் சொன்னது சரி. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை சொன்னார்ல, எப்போ வரும்? ஏன்னா ஒரு ஐடியா. சரி, இப்போ எனக்கு பட்ஜெட் அப்போ சொல்றோம்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. நிதியமைச்சர் சொல்றதும் முதலமைச்சர் சொல்றதும் ஒன்னாங்க. இவங்க அமைச்சர்கள்லாம் பேசுறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆக்கப்பூர்வமா மக்கள் கிட்ட நீங்க இன்னைக்கு சார் கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அவர் வெளியே வந்து பேசுறாரு மக்கள் கிட்ட. வரது போறது விட்டுருங்க, வண்டியில வேகமா போறது இல்ல வண்டியை பொறுமையா போறது பாக்குறது அது வேற. இன்னைக்குதான் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, நாட்டு மக்கள் கிட்ட இன்னைக்கு பேசுறாரு, வாக்காளர்கள் கிட்ட பேசுறாரு, தன்னோட சொந்த பந்தங்க கிட்ட இன்னைக்கு தான் பேசுறாரு. பேசும்போது ஒரு தெளிவா சொல்ல மாட்டீங்களா என்ன எதுன்னு? சரி, பத்திரிகையாளர் தான் எங்களை பிடிக்காது ஆவாது, கெட்டவங்க நாங்க, தீய சக்தி,